வெல்கம் பேக் அரிமா வெடித்திரு. இந்த பதிவில் நீங்கள் இன்னும் இஎஸ்ஐசியில் பதிவு செய்யாத ஒரு முதலாளியா அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாத ஒப்பந்த வேலை செய்கிற தொழிலாளியா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸ்ப்ரீ 2025ன்னு ஒரு சிறப்பு திட்டத்தை நம்ம கவர்மெண்ட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது எந்த ஒரு அபராதமும் இல்லாமல் இஎஸ்ஐசியில் ஜாயின் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. முதல்ல ஸ்ப்ரீ 2025ன்னா என்ன? ஸ்கீம் ஃபார் ப்ரமோஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயி 2025. ஸ்ப்ரீன்றது முதலாளி மற்றும் ஊழியர்களுடைய பதிவை மேம்படுத்துறதுக்கும் ஊழியர்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி கவரேஜை மேம்படுத்துறதுக்கும் தொடங்கப்பட்ட சிறப்பு திட்டம் தான் இந்த திட்டம். இந்த ஸ்கீம்னால் முதலாளிக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, இதுக்கு முன்னாடி இஎஸ்ஐசியில் பதிவு செய்யாமல் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவங்க இந்த ஸ்கீமில் இப்போ பதிவு செய்கிறாங்கன்னா அதுக்கு அபராதம் கிடையாது. 2, இதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்றதுக்கான இன்ஸ்பெக்ஷன் லீகல் ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. 3, பதிவு செஞ்ச தேதியிலிருந்து மட்டும் பங்களிப்பை செலுத்தினா போதும், கடந்த கால பங்களிப்பை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 4, இதை பதிவு செய்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு அலுவலகத்துக்கும் நேரில் போக வேண்டிய அவசியம் இல்லை. இஎஸ்ஐசி போர்ட்டல், ஷரம் ஸ்வேதா போர்ட்டல் மற்றும் எம்சிஏ போர்ட்டலில் டிஜிட்டல் முறையில் எளிமையாக பதிவு செய்யலாம். ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணியாளர்களை சேர்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஎஸ்ஐசியில் பதிவு செய்கிறதால ஒரு ஊழியருக்கு என்னென்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச மருத்துவம், உடம்பு சரியில்லாமல் வேலைக்கு போகாத நாளுக்கான சம்பளம், பிரசவம் மற்றும் தற்காலிக உடல் ஊனம் மற்றும் நிரந்தர ஊனத்துக்கான நன்மை, காப்பீடு செய்யப்பட்ட நபர் இறந்துட்டாருன்னா அவங்க ஃபேமிலிக்கு பென்ஷன், இதெல்லாம் கிடைக்கும். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2025 இருந்து டிசம்பர் 31, 2025 வரைக்கும் தான் நடைமுறையில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.